என்னதாயி இங்கே உட்காந்துருக்க? ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஜுரமா இருக்கு, அதான். இன்னைக்கு பந்து தாயி, பஸ் ஆட்டோ எதுவுமே ஓடாது, உனக்கு தெரியாதா? ஐயோ, அப்ப நான் டவுனுக்கு போக முடியாதா? முடியாது தாயி, எந்த வண்டி வராது. திரும்ப வீட்டுக்கு போ தாயி, நாளைக்கு பாத்துக்கலாம். பாத்து போ. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்க்கலன்னா ஜுரம் ஜாஸ்தி ஆயிடுமே, என்ன பண்றது? என்னக்கா, எங்க போனோம்? டவுனுக்கு போகணும். வண்டி டவுனுக்கு தான் போகுது, வாங்க நான் கூட்டு போறேன்க்கா. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். எங்க வேணாலும் போலாம்க்கா, வண்டியில உட்காருங்க, ஏறுங்க, வாங்க. அண்ணே, அண்ணே, இங்க வாங்கண்ணே. என்ன பாண்டி? அண்ணே, நான் அன்னைக்கு உங்ககிட்ட வீட்டுக்கு அனுப்ப சொல்லி லெட்டர் கொடுத்தேனே. ஆமா, அனுப்பி வச்சிட்டீங்களா அந்த லெட்டரை? அப்பவே அனுப்பிட்டப்பா. அனுப்பிட்டீங்களா? ஏன் பாண்டி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல, நான் கொடுத்த லெட்டரை அனுப்பிட்டேன்னு சொல்றீங்க, ஆனா என்ன பாக்குறதுக்கு வீட்ல இருந்து யாருமே வரலண்ணே. பாண்டி, நான் அனுப்புன லெட்டரு இன்னைக்கு தான் உன் வீட்டுக்கே போய் சேரும், அதுக்குள்ள அவசரப்படுற? கவலைப்படாத பாண்டி, லெட்டர் மிஸ் ஆக வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா அது இன்னைக்கு உன் வீட்டுக்கு போய் சேர்ந்துரும். நீ வேணா பாரு, நாளைக்கு உன்னை பார்க்க உன் வீட்டுல இருந்து கண்டிப்பா ஆள் வரும். ஒண்ணு கவலைப்படாதப்பா. சரிண்ணே, வரணும். நாளைக்கு என்ன பார்க்க கண்டிப்பா எங்க அம்மா அப்பா எல்லாரும் வருவாங்க, அந்த நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நீங்க மட்டும் வரலன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரவே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். நானா வந்தேன், அவன் சொன்னா நான் வந்தேன். அவனா? நான் கும்பிடுற சாமிய சொன்னேம்மா. சரி, ஆட்டோக்கு எவ்வளோண்ணா? இப்பவே பணம் கொடுத்துட்டு அப்படி உங்களை திரும்பவும் கூட்டு போவேனாமா? நீங்க உள்ள போய் டாக்டரை பார்த்துட்டு வாங்க, நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு திரும்ப எப்படி போறதுன்னு பயந்துட்டு இருந்தேன். நீங்களே திரும்ப கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றிண்ணா. சரிக்கா, நீங்க போங்க. அக்காவா? பாண்டியனே இல்ல, ஓட்டனா அண்ணே, நான் அண்ணனா? அபி உனக்கு அக்காவா? உன் வயசு என்ன, அவ வயசு என்ன? சொல்லு, அபி உனக்கு என்ன வேணும்? தங்கச்சி தங்கச்சி வேணும். நான் யாரு உனக்கு? நீங்க தம்பி தம்பி. ஓட்டம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. டாக்டர் இருக்காங்களா? உள்ளதா இருக்காங்க, போய் பாருங்க. டாக்டர். எஸ், உட்காருமா. மூச்சை நல்லா இழுத்து விடுமா. நேத்துல கோல்ட் இருக்கா? இல்ல டாக்டர். ஓகே, அங்க உட்காருங்க.
அபி, நீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கீங்க. கேரிங் டைம்ல நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்பிடுறது இல்லையா? இப்படியா சரியா சாப்பிடாம கொள்ளாம உடம்ப கெடுத்துப்பாங்க? உங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு, அதான் ஃபீவர் வந்திருக்கு. இப்படியே போனா ஃபியூச்சர்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். கேர்ஃபுல்லா இருங்க. ம். நான் சில டேப்லெட்ஸ் எழுதி தரேன், அதை வாங்கி கரெக்டா டைமுக்கு மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க. சரிங்க டாக்டர். இந்தாங்க மில்க், ஃப்ரூட்னு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்பிடுங்க. ஓகே டாக்டர். அப்புறம் அதுல இன்ஜெக்ஷன் எழுதியிருக்கேன், நர்ஸ் கிட்ட காமிச்சு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க. நம்ம ஃபார்மசிலேயே டேப்லெட் மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. ம். தேங்க்யூ டாக்டர். மேடம், மருந்தெல்லாம் எங்க வாங்கணும்? ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட்ல போங்க. சரி, நம்ம டாக்டர்கிட்ட போய் விஷயம் என்னன்னு கேட்போம். உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? டாக்டர், இப்போ உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போறாங்களா அபி? ஆமா. அவங்க உடம்புக்கு என்ன ஆச்சு, எப்படி இருக்காங்க இப்போ? அபி ஹெல்த் ஓகே தான், பட் ப்ராப்ளம் உடம்புல இல்ல, மனசுல. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமாப்பா, அபிக்கு லைஃப்ல ஏதோ பெரிய ப்ராப்ளம் இருக்கும் போல. அந்த ப்ராப்ளத்தை நினைச்சு சரியா சாப்பிடாம சரியா தூங்காம அவங்க உடம்ப ரொம்ப கெடுத்துக்கறாங்க. அதான் அவங்க உடம்புல ஹெல்த் இஷ்யூ வந்து ஃபீவர் வந்திருக்கு. இத நான் அபி கிட்ட சொல்லல. உங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு, ஹெல்த்தியா சாப்பிட்டா சரியாயிடும்னு சொல்லியிருக்கேன். ஏன் டாக்டர் சொல்லல? எப்படி சொல்ல முடியும்? ஏற்கனவே அந்த பொண்ணு எதையோ நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நீ படுற கஷ்டத்தினாலதான் இப்ப உனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. பிரச்சனை உன் மனசுல தான், உடம்புல இல்லன்னு எப்படி நான் டைரக்டா சொல்ல முடியும்? அப்படி சொன்னா அந்த பொண்ணு மனசு இன்னும் கஷ்டப்படாதா? அதான் நான் சொல்லல. இப்படியே அந்த பொண்ணு எதையோ நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா ஹெல்த் இன்னும் மோசமாயிடும். வயித்துல குழந்தை வேற இருக்கு, அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கூட யாரையாவது துணைக்கு கூட்டிட்டு வந்திருந்தா கூட அவங்க கிட்ட நான் இதை சொல்லியிருப்பேன். ஆனா அந்த பொண்ணு தனியா வந்துச்சு, அதான் சொல்ல முடியல. டாக்டர், இப்ப அபி உடம்பு நல்லா ஆகணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அபி மனசுல எந்த விஷயத்தையும் போட்டு குழப்பிக்காம ஹாப்பியா இருக்கணும், நல்ல ஹெல்த்தியா சாப்பிடணும், அவ்வளவுதான். சரி டாக்டர். ஆமா, அபி மேல இவ்ளோ கேரிங்கா இருந்து இவ்ளோ விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களே, நீங்க அபிக்கு என்ன வேணும்? எதுவும் இல்ல, அவ என் ஊர் பொண்ணு, அவ்வளவுதான். டாக்டர், அபி உங்களை பார்க்க திரும்ப வரும்போது நான் வந்து விசாரிச்ச விஷயத்த சொல்லாதீங்க. ஏன்னு சொன்னாதான் செய்வீல. சரிப்பா, நான் சொல்லல. என்ன இவன் வந்து பேசி கேட்டுட்டு போறத பார்த்தா ஒண்ணுமே புரியலையே. அபி எனக்கு எதுவும் இல்ல, ஊர்க்கார பொண்ணுன்றான். ஆனா ஒய்ஃப பத்தி விசாரிக்கிற மாதிரி கேட்டுட்டு போறான். அபி கிட்ட வேற வந்துட்டு போனதை சொல்ல வேண்டாம்னு சொல்றான். ஒண்ணும் புரியலையே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வந்து என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலன்னா நான் ஜுரத்தால ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். பரவாயில்லம்மா, சொல்லிதானே வந்தேன். சொல்லிதான் வந்தீங்களா? சொல்லினா யாரும் சொல்லிடலம்மா, அந்த சாமி சொல்லிதான் நான் வந்தேன். நான் கோயிலுக்கு போற வழிதானே உன்னை பார்த்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன், அதை சொன்னேன். ஆட்டோக்கு எவ்வளவு ஆச்சு? அண்ணா, உங்களுக்கு பணம் எவ்வளோன்னு சொல்லுங்க. வாங்கடா, கூப்பிடுவேன். வாங்க.
என்னண்ணா அமைதியா இருக்கீங்க? எவ்வளோன்னு சொல்லுங்கண்ணா. உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணும்? பணம்லாம் எனக்கு எதுவும் வேணாமா. பணம் வேணாமா? சமாளிடா. ஆ, அது வந்துமா, நீ என்னை அண்ணான்னு கூப்பிட்டல, எனக்கு அதுவே போதுமா. நீ பாக்குறதுக்கு என் தங்கச்சி மாதிரியே இருக்க, அதான் பணம் வேணான்னு சொன்னேன். சமாளிச்சான். அது மட்டும் இல்லாம கர்ப்பிணி பொண்ணுகிட்ட நான் காசு வாங்குறது இல்லம்மா. அப்படியா? கர்ப்பிணி பொண்ணுக்கு உங்க ஆட்டோல இலவசமா? ஆமா ஆமாமா. ஆ, ஆட்டோல கர்ப்பிணி பொண்ணுக்கு இலவசம்னு எங்கேயுமே எழுதலையே. மாட்டிடுவான் போல இருக்கே. இனி எழுதிடுறம்மா. அண்ணா, எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. கொஞ்சமாவது நீங்க காசு வாங்கிட்டு போனாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, நான் வாங்க வேண்டிய இடத்துல வாங்கிக்கிறேம்மா. வாங்க வேண்டிய இடத்துலயா? ஏய் ஏய். சோ. என்னண்ணா? அது ஒண்ணு இல்லம்மா, புண்ணியத்தை சொன்னம்மா. கர்ப்பிணி பொண்ணுக்கு உதவுனா அதுக்கு சம்பளம் புண்ணியம் தானே, அதுதான் சொன்னேன். இந்தம்மா, இதுல என் ஃபோன் நம்பரு, என் பேரு எல்லாமே இருக்கு. எப்ப வேணாலும் சரி என்ன கூப்பிடுங்க, நான் வந்து உங்களை கூப்பிட்டு போறேன். இந்தாங்கம்மா, வச்சுக்கோங்கம்மா. வரட்டுமாம்மா? வரேம்மா. அபி, அபி, ஆ. அபி. ராசாத்தி, வாமா வா. ம். பால் சாப்பிடுறியா? உங்களுக்கு தான் இப்ப சத்து தேவை, நீங்க தான் குடிக்கணும். எப்படி அவ வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கறது? ஒண்ணுமே புரியலையே. பேசாம அவ வீட்டுக்கு போய் அவளுக்கே தெரியாம இதெல்லாம் வச்சுட்டு வந்துடலாமா? யாராவது பார்த்தா அசிங்கமாயிடுமே. டாக்டர் என்ன சொன்னாங்க அபி? இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, டேப்லெட் சாப்பிட சொல்லிருக்காங்க. கரெக்டான டைம்க்கு டேப்லெட் சாப்பிட்டா 2 நாள்ல சரியாயிடும் சொல்லிருக்காங்க. ஏன் மாட்டிக்கிட்ட அசிங்கமாயிடும். எங்க இருக்கான்னு தெரியலையே. அபி, எனக்கு வேண்டாம். குடி ராசாத்தி. இல்ல இல்ல வேண்டாம் அபி, நீங்க குடிங்க. ஆஹா, ராசாத்தி இங்கதான் இருக்காளா? தெரியாம வந்துட்டேனே. அவ பாக்குறதுக்குள்ள வெளியே போயிடணும். சரி வா. ஐயோ, 2 பேரும் வெளியே வராங்களே. 2 பேரும் பார்த்தாங்க, அவ்வளவுதான். அப்ப நான் கிளம்புறேன் அபி. கொஞ்சம் இருந்துட்டு போயேம்மா. இல்ல, நான் நாளைக்கு வரேன். சரிம்மா. என்ன பிரெட் பழம்லாம் டேபிள்ல இருக்கு? ராசாத்தி வாங்கிட்டு வந்திருப்பா. மா போஸ். என்ன இது வீடு பூட்டி இருக்க? என்ன யாரையுமே காணோம்? லெட்டர் எப்படி கொடுக்கறது?
மா ம்? என்ன? இது ரங்கராஜ் வீடு தானே? ஆமா. வீட்ல யாரும் இல்லையே, வீடு பூட்டி இருக்கே. தெரியல, எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க. ரங்கராஜ் பேருக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்குமா, இந்த லெட்டர் அவர்கிட்ட கொடுத்துறீங்களா? ம், கொடுங்க. இந்தாங்க. மா, இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. ஆ. வரேம்மா. ஆ. முத்தழகு கிட்ட கொடுத்துடலாம். முத்தழகு, உங்க வீட்டுக்கு ஒரு லெட்டர் வந்தது. இந்தா, போஸ்ட்மேன் வீட்ல யாரும் இல்லைன்னு என்கிட்ட கொடுத்துட்டு போனாரு. லெட்டர் இது யார் அனுப்பியிருப்பான்? அம்மா, அப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் பாண்டி எழுதுற லெட்டர் இது. என்ன கொஞ்ச நாளா காணலன்னு நீங்க எல்லாரும் என்ன தேடி தவிச்சு போயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். முத்தழகு, அந்த லெட்டர் கொஞ்சம் கொடு. எதுக்கு? உனக்கு தெரியலையா? இது உன் மாமா பாண்டி போட்டிருக்க லெட்டர். அவர் எங்க இருக்காருன்னு உங்ககிட்ட எல்லாம் சொல்றதுக்காக தான் இந்த லெட்டர் போட்டிருக்காரு. கூட படிச்சு பார்க்கலாம். ஏண்டி, நீயே என் பாண்டி மாமா மாதிரி ஒரு லெட்டர் எழுதிட்டு அந்த லெட்டரை எங்க வீட்டுக்கு போஸ்ட் வந்திருக்குன்னு சொல்லி நீயே என் கையில கொடுத்துட்டு அந்த லெட்டரை இப்ப நான் படிக்கும் போது இது உன் பாண்டி மாமா அனுப்பியிருக்க லெட்டர்னு நீயே வந்து சொன்னா நான் நம்பிடுவேனா? என்ன பார்த்தா கேனச்சு மாதிரி தெரியுதா? ஐயோ முத்தழகு, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இது உண்மையாவே உன் பாண்டி மாமா போட்ட லெட்டர் தான். என்கிட்ட அந்த லெட்டரை கொடு. அவர் என்ன எழுதியிருக்காருன்னு நான் படிச்சு பார்த்துட்டு தரேன். ஏய், இந்த லெட்டரே நீ எழுதுனதுன்னு நான் சொல்றேன். லெட்டர் எழுதின உனக்கே என்ன செய்தி இருக்குன்னு தெரியாதா? ஐயோ முத்தழகு, தெரியாது முத்தழகு. அந்த லெட்டரை நான் எழுதல. உன் பாண்டி மாமா தான் எழுதி அனுப்பியிருக்காரு. என்ன நம்ப முத்தழகு. பாண்டி மாமா ஏன் கூட இருக்கும்போது எங்க இருந்து இந்த லெட்டர் எழுதினாரு? ஐயோ முத்தழகு, நான் சொல்றத நீ நம்பாட்டியும் பரவாயில்ல. அந்த லெட்டரை மட்டும் என் கையில கொடுத்துரு. முடியாது. ஐயோ லெட்டர் கொடு. ஏய், லெட்டர் போட்டுட்டு நீங்க வீட்ல இருக்கிற எல்லாரையும் குழப்ப பாக்குறியா? ஐயோ, இந்த லெட்டர் உன் கண்ணு முன்னாடி கிழிச்சு போடுறேன் பாரு. ஐயோ வேணாம் முத்தழகு, வேண்டாம். ஏய் விடு முத்தழகு, சொல்றது கேளு. ஏய் விடு, வேண்டாம் முத்தழகு, விடுன்னு சொல்றேன். குடு குடு, கையை இப்படி தர முடியாது. குடு.